யோ யோ கானா வினோத் ஏன்யா ஏன் எதுக்கு இந்த கொலவெறி ஏன் பாக்ஸ் எடுத்த அப்படி தாங்க நம்மளுக்கு தோணும். என்னன்னா கானோத்ர அவர்கள் மணி பாக்ஸ் எடுத்து தட்டி தூக்கிட்டாரு. 18,00,000 போட்ட உடனே ஆளு தலையை தட்டி தூக்கிட்டாப்புல. உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது. எனது கானா வினோத் பாக்ஸ் எடுத்தாரா? ஏங்க காமெடி பண்ணுறீங்க? தலைமை டைட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பாக்ஸ் ஆகுது கிப்ஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வேற ஏங்க மனசை நெஞ்சு புண்ணாக்கிறீங்க? பாக்ஸ் எடுத்துட்டாருங்க. 18,00,000 போட்டவனே தலைவன் தட்டி தூக்கிட்டு போயிட்டார். எல்லாரும் கானா வினோத் தாங்க டைட்டில்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டிருக்க நிலைமையில். ஆனால் இவர் இப்படி பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட யாரும் மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். இருந்தாலும் டைட்டிலை தூக்கி ஒரு 50,00,000ன்றது நல்லா இருந்திருக்கும். ஆனால் 18,00,000 இவர் ஏன் இப்படி இந்த நிலைமை முடிவு எடுத்தாருன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஆனால் இப்போதைய அப்டேட் பார்த்தீங்கன்னா கானா வினோத் பிக் பாஸ் விட்டு வெளியேறிட்டாரும். 18,00,000 எடுத்துகிட்டு மணி பாக்ஸை கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டார்னு ஒரு நியூஸ். என்ன சோகமான விஷயம்னா, பல பேர் மக்கள் நினச்சிருந்து கானா வினோத் டைட்டிலோட ஒரு ஸ்டேஜில் ஃபினாலே ஸ்டேஜில் விஜய் சேதுபதி பக்கத்தில் இருப்பாருன்னு அதுமாதிரி நிறைய பேர் இமேஜின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது இப்போ இல்லைன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் பாக்ஸ் எடுக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டுருப்பார். டைட்டில் தான் முக்கியம். மணி பாக்ஸ் ஒரு கட்டத்தில் சொன்னார், 18,00,000 வந்தால் நான் எடுப்பேன்னு சொன்னார். ஆனால் தலைவன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணுவார்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பல பேர் நினைப்பீங்க கடவுளே இது ஃபேக் நியூஸாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக இல்லைங்க, இது உண்மையான 100% கன்ஃபார்ம் நியூஸ் தாங்க. ஃபேமிலி ரவுண்டில் இத்தனைக்கும் அவங்க ஒய்ஃப் படித்து சொன்னாங்க. படித்து சொல்ல சிம்பாலிக்காக காமிச்சாங்க. வேணாம் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, வின்னர் பாக்ஸ் வேணாம் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிச்சாங்க. இருந்தாலும் கண்டிப்பாக வெளியே போய்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாருங்க. பார்த்து அச்சச்சோ டைட்டிலை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப்லாம் கட்டையை எடுத்து அடிப்பாங்க. ஏன்னா அப்போவே சொன்னேனடா வேணாம் 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 கேட்டியா, இப்போ பாரு பாக்ஸை தூக்கிட்டு வந்து டைட்டிலை விட்டுட்டு நிற்கிறியாடான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் மக்களுமே, ஒரு சப்போர்ட் பண்ண மக்களுமே கானா வினோத் டைட்டில் அடிப்பார்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கோடிக்கான மக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் வேணால் இவர் இப்படி பண்ணது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, மனத்தை தேர்த்திக்கணும். பாக்ஸு தூக்கிட்டு போய்ட்டு 18,00,000. நம்ம மைண்ட் வாய்ஸில் ஏன் தலைவா ஏன் எதுக்கு பாக்ஸ் எடுத்து அப்படின்னு தான் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. வந்துட்டு நல்லா கேட்டு ஐயோ ஏன்டா இப்படி எடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வினோத் இப்படி புலம்பி விட்டீங்களே பல கோடி மக்களை இப்படி புலம்பி விட்டீங்க. இவ்வளோ சப்போர்ட் பண்ணோம். கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் அடிப்பார், அங்கே கப்போடு நிற்பாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கனவு கண்டிருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? ஆனால் கானா வினோத் யோசிச்சு பாருங்க, கடைசி டைமில் நம்மளை எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் கவுத்து விட வாய்ப்பு இருக்குதுன்னு யோசித்து பாக்ஸ் எடுத்துருக்கலாம். இல்லை அவர் ஒரு மாதிரி டவுனாயும் பாக்ஸ் எடுத்துருக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கானா வினோத் பாக்ஸ் எடுத்து எனக்கு பொறுத்தவரை தப்பு தான். ஏங்க அரோரா விக்கல்ஸ் அவங்களாமே பாக்ஸ் எடுக்காமல் நிற்கிறாங்கன்னா நமக்கு என்னங்க, ஏங்க எடுத்தீங்க? இந்த மனுஷன் பாக்ஸ் எடுத்துட்டு அவர் சந்தோஷமாக இருக்கார். ஆனால் பல பேர் மனசை நோக்கடிச்சிட்டு கதற விட்டாருங்க. அப்படி தாங்க இருக்குது மனசு. புண்ணா போச்சுங்க. ஏங்க வினோத் போங்க. இந்த பாக்ஸ் எடுத்துல ஆனால் ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்னா பாக்ஸ் அவங்க எடுக்கலன்னு. யாருங்க? சேண்டா தான். நம்ம சேண்டா சர்ச்சுக்கு அப்போலேருந்தே பாக்ஸ் மேலே இருக்கான்னு எப்படா அந்த பாக்ஸ் டாஸ்க்கு வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சேண்ட்ராக்கு பாக்ஸும் இல்லை, டைட்டிலும் இல்லை. கோவிந்தா கோவிந்தா ஆனதாகி போச்சு. நெக்ஸ்ட் என்ன, அடுத்து யாருக்கு டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே திவ்யாவுக்கும் சபரிக்கும் தான் போட்டியே. நிறைய பேர் நினைப்பீங்க என்னங்க விக்கல்ஸ் அரோரா இருக்காங்க, அப்புறம் என்ன அரோரா டிக்கெட்டே வச்சுருக்காங்களே, ஏங்க இவங்களுக்கும் என்னங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏங்க இவங்களாம் சும்மா வெட்டுங்க, ஒன்றுமே இல்லை. சபரிக்கு எவ்வளோ சப்போர்ட்டு வந்திருக்குன்னு இப்போ பார்ப்பீங்க. திவ்யாவுக்கு ஆல்ரெடி ஃபயரு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா வினோத்துக்கு அடுத்து திவ்யா வந்தாலும் சரி, சபரி வந்தாலும் சரி, 2 பேருமே ஒர்த்துங்க. சபரி கொஞ்சம் பொறுமையாக மிச்சர் சாப்பிட்டாருன்னு ஒத்துக்கிறோம். மிச்சர் சாப்பிட்டுருந்தாருன்னா அவருக்குள்ளே ஒரு அந்த குட் சோல் இருக்குல்ல, ரொம்ப செம்மங்க. அதெல்லாம் யாராலையும் அடிச்சுக்க முடியாது.
அந்தமாரி திவ்யா கிட்ட இருக்க போல்ட்னஸ்ஸு வேறு எந்த பொண்ணுக்கிட்டயும் இருக்காது. இப்போ வினோத் ஃபேன்ஸ்க்குலாம் எப்படி தெரியுமா மைண்ட் செட் இருக்கும்? இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன? வரலன்னா என்ன? அப்படிதாங்க பிக் பாஸே இருக்கும். பிக் பாஸ் இது மாரி டைட்டில் யாருக்கு திவ்யாக்கு குடுத்தா என்ன? சபரிக்கு குடுத்தா என்ன? அப்படிதாங்க எல்லாருக்கும் மைண்ட் செட் இருக்கு. ஸோ திவ்யா குடுத்தா ஐ அம் வெரி ஹாப்பி. சபரி குடுத்தாலும் ஹாப்பி. ஆனா வினோத் யோவ் போயா! நீ வேற. போயா யோவ் போயா!